சேர நாட்டு அரண்மனையின் தீப்பந்தங்கள் தலையில் நெருப்பை முடிந்து இருள் விலக்கிக் கொண்டிருக்க கடம்பனும் உபதளபதிகளும் வெளியேறியதும் சேரவேந்தன் இராசசிம்மனிடம் வினவினான். பாரி சிறந்த அறிவுடையவன் என்று கடம்பன் உரைத்ததைப் பற்றி என்ன நினைக்கிறாய்? இருக்கலாம். எத்தகைய அறிவும் வெள்ளமென பாயும் படையை தேக்கி நிற்க முடியுமே தவிர தடுக்க இயலாது. எண்ணிக்கை வெல்லும் என்பது இயற்கையின் விதி. ஆனால் பாரிக்கு எதிரான இந்த போரில் கடம்பனை நம்ப முடியுமா? அவன் முகத்தில் தெரிந்த தெளிவின்மையை முதன்முதலாக நானும் கவனித்தேன். பாரி மனிதர்களை கொடையாலும் அன்பாலும் ஈர்க்கக்கூடியவன். பாரியின் மேல் அவனுக்கு ஏற்பட்டிருக்கும் அன்பை விட சோழனை வஞ்சனம் தீர்க்கும் வெறி அதிகமாக இருக்க வேண்டும். அது அணையாமல் தூண்டிவிட வேண்டிய நேரம் இது. செல்லும் வழியை விட நம் நோக்கம் முக்கியம். சிறிது இடைவேளைக்கு பின்னர் சேரவேந்தன், யானைப்படையை எப்படி பயன்படுத்த நினைக்கிறாய் என்று கேட்க, யானைப்படை வேழக்காட்டு சமவெளியில் நுழையும் போது தேவைப்படாது. மறைந்திருந்து தாக்கும் பரம்பு வீரர்களிடம் பயன்படாது. காடுகளை அழிக்க பயன்படுத்தி கொள்ளலாம். கடம்பன் கொடியூர் செல்லும் வழியை கணிக்கவோ காட்டவோ தவறினால் என்ன செய்வது? நமது யானைப்படையை வைத்து காடுகளையும் ஊர்களையும் அழித்து செல்வோம். பரம்பு அழிவதை பாரி விரும்ப மாட்டான். நம்மை தேடி ஓடி வருவான். அவனின் பலவீனமே அதுதான். பாரியை நான் எதிர்கொள்ளும் நாளன்று இந்த போர் முடிவுக்கு வந்துவிடும் என்றான் இராசசிம்மன். அதில் எனக்கு எந்த ஐயமும் இல்லை. இப்பூ உலகு காணாத இணையற்ற வீரன் நீ. உன்னை எதிர்த்து நிற்கும் வீரன் எவருமில்லை. கடம்பன் வந்து சென்ற நாளன்று முடியனை கடம்பனுடன் அனுப்பி வைத்ததும் பாரியின் மனதில் சேரன் மறைப்பது என்னவாக இருக்கும் என்ற சிந்தனை ஓடிக்கொண்டே இருந்தது. குழப்பத்துடன் தனது மாளிகையினுள் உலாவினான். பின்னர் தனது தாய் ஆதிரை படுத்திருந்த அறையை நோக்கி சென்றான். பாரியின் தந்தை இறந்தவுடன் தன் இணையை இழந்த பின்னர் வாழாத அன்றில் பறவையைப் போல் ஆதிரை இறந்திருப்பாள். ஆனால் மகனின் அன்பு அவளை உலகத்துடன் கட்டி வைத்திருந்தது. இருப்பினும் அவளின் மனம் சிறிது சிறிதாக இறந்து கொண்டிருக்க வாழும் ஆசையை இழந்து கொண்டிருந்தாள். உடலின் நோய்க்கு பரம்பில் மருந்துண்டு.